எத்தே 2 நாளாக தூங்கியிருக்க மாட்டீங்கல்ல, நல்லா உள்ளே போய் படுத்து தூங்க வேண்டியதானே, எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? திரும்பி வருவேன்னு நம்பிக்கையே இல்லை மருமோளே. நாங்கள் உங்களை தேடி எங்கெல்லாம் அலைஞ்சோம் தெரியுமா? நேற்று பூரா வேற ஒரு ஊரில் தேடிக்கிட்டு அலைஞ்சோம். அந்த ஊர் பூரம் தேடி அலைஞ்சி ஒவ்வொரு வீடாக போய் கேட்டு கடைகளெல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இன்னைக்கு தான் இந்த ஊருக்கு வந்தோம். அப்படியாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களோ? பரவாயில்லத்தே, அதுக்குன்னு உங்களை அப்படியே விட்டுற முடியுமா? நான் முதல்ல சொன்னோம்ல, அந்த பாவி பையன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அலையுதான்னு. நீ கேட்டியா? தூங்கும் போது எப்படி தூக்கிட்டு போயிருக்கான் பாரு. ஆமத்தே, நீங்கள் முதலே சொன்னீங்க, நான் தான் கேட்கல. இப்போ அந்த பையலை பிடிச்சி மெண்டல் ஆஸ்பத்திரியில் போட்டாச்சு. எம்மா, கல்பனா கல்பனான்னு போட்டு என்ன பாடுபடுத்துதான். கஜினி படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பைத்தியமாயிருப்பான்னு நினைக்கேன். அவன் எந்த படத்தை பார்த்து பைத்தியமானானோ? என்னைய பார்த்து எப்படி கல்பனான்னு அவன் கூப்பிடலாம்? சரி விடுங்க, அதான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாச்சுல்ல, இன்னும் அதை பற்றி நினைக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சொன்னியாட்டி? இல்லத்தே, சொன்னால் மட்டும் என்ன வந்துடவா போகிறாரு, அதனால சொல்லலை. அவர் வரட்டும், இருக்கு அவருக்கு. நான் வேணா கல்கத்தாக்கு போய் அந்த மனுஷனை பார்த்துட்டு வரட்டா? வேண்டாம், அவருக்கு ஃபோன் அடித்து வர சொல்லணும். நீங்கள் போய் அவரை பார்க்கக்கூடாது. சரிட்டி, எனக்கு ஒரு ஆசை பார்த்துக்கோ. என்னத்தே, என்ன ஆசைன்னு சொல்லுங்க, நிறைவேற்றி வைக்கேன். நீ இவளுக்கு கூடலாம் சேர்ந்துட்டு ஊரை சுற்றிக்கிட்டு அலையுதான்னு நான் உன்னை எவ்வளோ நாள் திட்டியிருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றிக்கிட்டே அலையுதியான்னு உன்னை திட்டுவேன். ஆனால் இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்னை காப்பாற்ற உன் கூட உதவி செய்ய வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்ல. நன்றி தான் அங்கே வச்சு சொல்லிட்டீங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் ஒரு நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போமா? செய்யவும் தே, அதான் எனக்கும் ஆசை. என் கையால் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுதேன். உன் கையால் சாப்பாடு செஞ்சு கொடுக்க போறியா? அவளுக்கெல்லாம் செத்துருவாளுக. ஏன் தே, நான் நல்லா சமைக்க மாட்டேனா? ஏம்மா, உன் ஆராய்ச்சியெல்லாம் என் கூட நிறுத்திக்கோமா. மற்றவங்க உயிரோட விளையாடாத. அப்புறம் எப்படி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட? கடையில் ஆர்டர் போட்டுருவோமா? நான் எதுக்கிட்டு இருக்கேன்? நீ கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடு. நான் நல்லா அழகா பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கேன். என்னைக்கு செய்ய போறீங்க? இப்போ மத்தியானம் ஆயிட்டுல, அதனால இப்போ செய்ய முடியாது. இப்போதைக்கு ஏதாவது ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் போடு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிடுவோம். எனக்கெல்லாம் கையும் காலும் அசைக்கவே முடியல. சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்க போகிறேன். தூங்கிட்டு சாயந்தரமா எந்திரிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு இன்னைக்கு ராத்திரிக்கு கொடுத்துருவோம். சரி தே, அப்படியே செஞ்சுருவோம். ஆட்டுமுட்டி, எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு என் கையால் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இப்போதைக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க, கடையில் போய் வாங்கிட்டு வரேன். கடைக்கு எதுக்கு இந்த வெயிலுக்குள்ள அலைய போகிற? ஸ்விக்கியில் ஆர்டர் போடு. சரி போடுதேன், என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க. எனக்கு சாம்பார் சாதம் வாங்கிருட்டி, அதே எனக்கு போதும். சாம்பார் சோறா? ஆமாம், அதே போதும். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. அதான் ராத்திரிக்கு பிரியாணி செய்ய போறீங்கல்ல, அப்புறம் இப்போ என்னத்தை போட்டு பிரியாணி திங்க? நானும் சாம்பார் சோறே வாங்கிக்கிடுதேன். சரி, அப்போனா சீக்கிரம் சொல்லு. சாப்பிட்டு படுத்து தூங்குவோம். தூங்கி முழிச்சாதான் ராத்திரி எந்திரிச்சு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும். எத்தே, தலைவர் வீட்டுக்கும் கொடுக்கணும் தே. யார் வீட்டுக்கு வேணாலும் கொடு, எவ்வளோ வேணாலும் கொண்டு கொடு. சரியா? நான் நல்லா நிறைய செஞ்சு வைக்கேன். சரி தே, என்னெல்லாம் வாங்கணும்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருதேன். சரிட்டி, ரொம்ப களைப்பாக இருக்கு. சாப்பிட்டுட்டு எழுதி தரேன்னே. ஆட்டும் ஆட்டும். வயிறு ரொம்ப பசிக்கு, வீட்டுக்கு போய் முதல்ல சாப்பிடணும். சில்பா என்ன செய்யுதான்னு தெரியல. அட, நம்ம ஊர்ல பார்த்த அண்ணே. என்ன நல்லா இருக்கீங்களா? என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. என்ன டூர் வந்திருக்கும் போது உங்களை பார்த்தனே, என் பொண்டாட்டியை காணும்னு தேடிக்கிட்டு இருந்தனே. ஆமா ஆமா, ஊட்டியில் வச்சு பார்த்தேன்ல. ஆமா ஆமா, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆமா, இந்த ஊர்ல என்ன செய்தீங்க? இது என் ஊரு, நான் இங்க இருக்கேன். நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? நான் இங்க தான் வேலை பார்க்கேன். அட கடவுளே, இந்த பாவி பையன் எப்படி இங்க வந்தா? நம்ம இங்க நிக்க கூடாது, எப்படியாட்டு ஓடி போயிரணும். என்ன சில்பா, ரேஷன் கடை அந்த பக்கம் தானே இருக்கு, இங்க போற? இன்னைக்கு என்ன லீவா? வாய மூடுங்கடி குந்தாணிகளா, ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. என்னத்துக்கு இப்படி ஓடுதா? அடி, அங்க திரும்பி பாரு, யாரு நிக்கான்னு. இவன் வந்துட்டானா? அதான் பயந்து ஓடி இருக்கா. சரி, நான் போயிட்டு வரேன்னு பார்ப்போம். என்ன போகாதீங்க, சாப்பிட ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போங்க. என்னது, சாப்பாடு வாங்கணுமா? போப்பா தூர, நானே ஆபீஸுக்கு நேரம் ஆயிட்டுன்னு போய்கிட்டு இருக்கேன். சாப்பாடு வாங்கித்தான்னு கேட்க. ஏ கடவுளே, இந்த பாவி பையன் மறுபடியும் வந்துட்டானே. இப்போ நான் என்ன செய்வேன்? நான் நல்லா இருக்கிறது யாருக்குமே பொறுக்கலையா? ஐயோ, இவளுக்கு வேற இப்படி நிக்காளுகளே. அந்த பையன் இவளுகிட்ட கேட்டானே என்னை காட்டி கொடுத்துருவாளுகளே. நான் இப்போ என்ன செய்வேன்? முக்காடக்கா ஒத்த ரோசாக்கா. ஏல வடச்சட்டி மண்டையா, இங்க என்ன செய்யுதே?
என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? டூருக்கு போகும்போது எல்லாரும் என்னைய விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தேன்னு தெரியுமா? கஷ்டப்பட்டு எதுக்கு இங்க வந்த? சில்பாவை பார்க்க வேண்டாமா? ஆமா, சில்பாவை அப்படியே பார்த்து கொள்ளணும், அதனாலதான் வந்திருப்பான் இவன். சில்பாவை பார்க்கணுமா? அதுக்கு எதுக்கு இங்க வந்த? ஏக்கா சில்பாவை பார்க்க இங்க வராம வேற எங்க போக? சில்பா தான் இந்த ஊர்லயே இல்லையப்பா, நீ இங்க வந்து என்ன பிரயோஜனம்? இவளுக்கு என்ன சொல்லுதாளுங்க? நான் இந்த ஊர்லயே இல்லையா, இங்க தானே நிக்க. ஏக்கா என்ன சொல்லுதீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நான் எங்க வீட்டுக்கு போறேன், எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு. சில்பா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பா, நான் போய் சாப்பிடணும். என்னைய பார்த்தான்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆமா ஆமா, உன்னை பார்த்தானே அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். சந்தோஷத்துல அப்படியே சோத்துல விஷத்தை போட்டு உன்னை கொன்றுவேன். சில்பாவை தேடி இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? அவதான் இங்க இல்லையே. ஏக்கா என்னக்கா சொல்லுதீங்க? சில்பா ஊரை விட்டு காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆகுதே. ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாளா? எங்க போயிருக்கா? அது எப்படிப்பா எங்களுக்கு தெரியும்? அவ எந்த ஊருக்கு போனாலும் யாரு கண்டா? என்ன சொல்லுதீங்க நீங்க? அவ ரேஷன் கடையில வேலை பார்க்கா, அவ எப்படி ஊரை விட்டு போவா? ரேஷன் கடையில கோதுமை சீனி எல்லாம் நீ கலவண்டு தின்னியாமல, அதனால சில்பா தான் அதுக்கு பொறுப்புன்னு சொல்லி அவளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே. ரொம்ப நாள் ஆச்சு, உனக்கு தெரியாதா? ஏக்கா உண்மையாவா சொல்லுதீங்க? எனக்கு இதெல்லாம் தெரியாதே. அப்ப சில்பா இங்க வேலை பார்க்கலையா? வேலையை புடுங்கிட்டு விட்டுட்டாங்கப்பா. பாவம் அந்த பிள்ளை, ராத்திரியோட ராத்திரியா ஊரை காலி பண்ணி ஓடிட்டு இந்த ஊர்ல இல்ல. அவ எங்க இருக்கானே தெரியல. சில்பா இங்க இருப்பான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுல தேடி வந்தேன். இப்ப எங்க போய் தேட? நீ எங்கனாலும் போய் தேடுப்பா, ஆளை விடு. எம்மா, இவளுக்கு எப்படி போய் சொல்லுதாளுக? இருந்தாலும் என்னை காப்பாத்தி விட்டுருக்காளுக. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏக்கா சில்பா எந்த ஊர்ல இருக்கான்னு தெரியுமா? இப்ப வானால வாங்காதப்பா, சில்பா எங்க இருக்கான்னு தெரியாது. அவ காலி பண்ணி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம டூருக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்பவுமே விரட்டி விட்டாங்க. அவ அந்த ஊர்ல கிடையாது, எங்க இருக்கான்னு தெரியல. நீயே போய் தேடி கண்டுபிடிச்சுக்கோ. அத கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு ரொம்ப பசிக்கு, சோறு தாங்களேன். விளக்கு மாதிரி பிஞ்சிரும். நாங்களே சோறு இல்லாம தெரு தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்ன சோறு கேட்கோ? போத்துறே. ஏக்கா நீங்க எதுக்கு சோறு இல்லாம அலையுதீங்க? ஆமா, நாங்க ஏதோ புண்ணியத்துக்கு ரேஷன் கடையில அரிசி பருப்புன்னு வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நீ தான் அவளத்தையும் தின்னு தொலைச்சிட்டியே. இப்ப நீ தின்னதுனால சில்பாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இந்த ஊர்ல இருந்து ரேஷன் கடையவே எடுத்துட்டாங்க. எங்களுக்கெல்லாம் இப்ப சோறே கிடையாது தெரியுமா? நாங்களாம் பட்னியா தான் கிடக்கோம். அப்ப எனக்கு கொடுக்க சாப்பாடு எதுவும் உங்ககிட்ட இல்லையா? பிறகு உங்ககிட்ட கேட்டு என்ன செய்ய? நான் வேற யார்கிட்டயாவது போய் கேட்கேன். நீ இந்த ஊருக்குள்ள யார்கிட்ட கேட்டாலும் வேஸ்ட்டுப்பா. யாரும் உனக்கு எதுவும் தரமாட்டாங்க. ஏன்னா இந்த ஊர்ல எல்லாரும் பட்னியா தான் கிடக்காங்க. இன்னும் 2 நாள்ல வந்து பாரு, எல்லாரும் செத்து தான் கிடப்பாங்க. யாருக்கும் சோறே கிடையாது. நீ வேற ஊரை பாருப்பா. என்னக்கா இப்படி சொல்லுதீங்க? சோறு கிடையாதா? சரி நான் வேற ஊருக்கு போறேன், அப்படியே சில்பாவையும் தேடுதேன். நல்லதா போச்சு, போயிட்டு வா. சே வயிறு ரொம்ப பசிக்க. சில்பாவை பார்த்து நல்லா சாப்பிட்றலான்னு பார்த்தேன். ஊரை விட்டு போயிட்டாளாக்கும். எந்த ஊர்ல கிடக்கான்னு தெரியலையே. இன்னும் அவளை வேற தேடி அலையணுமே. எட்டி நீ இன்னும் போலையா? இங்கதான் எட்டி பார்த்துக்கிட்டு நிக்கியா? நீங்க 2 பேரும் தெய்வம். நீங்க 2 பேரும் செஞ்ச உதவி என்னை என்னைக்கு மறக்கவே மாட்டேன். என்னட்டி உதவி அது இதுன்னு சொல்லுதே? நீ படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியாதா? இந்த பாவி பையில கட்டிக்கிட்டு இவங்கிட்ட உன்னை மாட்டி விடுவோமா? அடியே குந்தாணி, உன்னை எத்தனை நாள்ல திட்டி இருக்கேன், ஏசி இருக்கேன். நீ என்னை காப்பாத்தி இருக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் வேண்டாமா. ரேஷன் கடைக்கு வந்தோம்னா லைன்ல நின்று கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்ய. உன்னை மாதிரி தானே எல்லாரும் ரேஷன் கடையில வரிசையில வந்து காத்து நிப்பாங்க. அப்படி எல்லாம் உனக்கு மட்டும் முதல்ல போட்டு தர முடியாது. சரி, அப்பனா என்னைக்கு கூட்டம் இல்லைன்னு ஒரு போன் அடி, நாங்களாம் வந்து பொருள் வாங்கிக்கிடுதோம். சரிடி, அது வேணா செய்யுதே. உன் புருஷங்காரன் பாத்திர போறான், நீ ஓடிரு. ரொம்ப ரொம்ப நன்றி ஒத்த ரோசா, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஏமா நீ நல்லா இருந்தா போதும்மா. நீ முதல்ல வீட்டுக்கு போ. போய் தப்பி நாங்க எப்படியாவது அவன் பின்னாலேயே கொஞ்சம் தூரம் போறோம். போனாதான் இந்த ஊரை விட்டு போறானா இல்ல இங்கேயே இருக்கானான்னு தெரியும். அவனை விரட்டி விட்டுட்டு வரோம். சரி, நான் வீட்டுக்குள்ள போய் இருந்துக்கிடுதே. அந்த பையன் போயிட்டானே, எனக்கு ஒரு போன் அடிச்சு சொல்லுங்க. அதுக்கு பிறகு ரேஷன் கடைக்கு போறேன். ஆட்டோ ஆட்டோ. நல்ல வேலை ராணி, இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. நம்ம ஊர்க்காரிகளை பேசாம போலீஸ்ல சேர்த்து விட்டுறலாம் தெரியுமா? நல்லா கண்டுபிடிக்காளுங்க. ஆமாம் ராணி, நீ சொல்கிறது சரிதான். யார் காணாமல் போனாலும் இவங்களே கண்டுபிடிச்சிருதாக. போலீஸ் எவ்வளோ தேடியும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இவங்க எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க பத்தியா? எங்க விஜய் ஃபோன் அடிச்சான். எப்படி இருக்கானா?
தலைவர் என்னாச்சி, ராணி அக்கா. வாமா நெட்டச்சி. என்னடி கையில் தட்டோட வந்திருக்க? ஏக்கா பிரியாணிக்கா, எங்கள் அத்தை செஞ்சு கொடுத்தாங்க. என்னம்மா அத்தை கிடைச்சதுக்கு ட்ரீட்டா? ஆமாம் தலைவர் என்னாச்சி, எல்லாருக்கும் அவங்க கையால் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை இன்னைக்கு செஞ்சிட்டோம். பிரியாணி வாசமே நல்லா இருக்கே. அவங்க நல்லதாக சாப்பாடு செய்வாங்க, சாப்பிட்டு பாருங்க. ஏம்மா ரொம்ப நன்றிம்மா. நன்றியெல்லாம் எதுக்கு தலைவரே, நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் நேற்று பூரம் சாப்பிடாம எங்களுக்காக எங்கள் அத்தையை தேடி அலைஞ்சிருக்கீங்க. அதனால தான் சாப்பாடு உங்களுக்கு. ஏம்மா எனக்காம்மா சாப்பாடு கொண்டு வந்த, ரொம்ப பெருமையாக இருக்குமா. சரி தலைவரே, சாப்பிடுங்கண்ணே. சாப்பாடு சூடாக இருக்குது, உடனே சாப்பிட்ருங்க. நான் போய் மற்ற வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா, நாங்கள் இந்த இப்போ உடனே சாப்பிட்ருதோம். சரி ராணி அக்கா போயிட்டு வரேன்ன. தலைவர் என்னாச்சி போயிட்டு வரேன். ஆட்டோண்டி போயிட்டு வா. ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை பிரியாணி வந்துட்டு சூடாக இருக்கு, சாப்பிடுவோமா? ஏங்க என்ன யோசிக்கீங்க? விஜய் ஃபோன் அடிச்சான்னு சொன்னியே, என்ன சொன்னான்? எப்படி இருக்கானா? அவன் நல்லா இருக்காங்க. தீபாவளிக்கு லீவு கிடைச்சா வாரேன் இருக்கான். லீவு கொடுக்க மாட்டாங்கன்னா? கேட்டு பார்க்கேன், கொடுத்தா வாரேன் இருக்கான். அப்படியா? சரி சரி, நம்மளை பார்க்க வரலனாலும் நந்தினியை பார்க்கவாது வருவான். எப்படியோ வந்தா சரி. பிள்ளைய பார்க்கணுன்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆசையாக இருந்தால் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரியா? ஏரோப்ளேன் ஏற்றி விடட்டா? எதுக்கு திட்டம் போடுதீரு? ஏரோப்ளேனில் ஏற்றி என்னையே டாட்டா காட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவீரு. அது பாதி வழியிலே வெடிச்சு செதறிடும். நான் சாவணும், நீங்கள் ஜாலியாக இருக்கணும். அதானே உங்கள் எண்ணம்? ஓ 2 2 இது 2 4 மூவி 2 6 4 2 8 I 2 10 6 2 12. ஏல சிவா, என்ன செய்யுத? ஏக்கா துணி துவச்சிக்கிட்டு இருக்கேங்க்கா. ஏல என்னல, உங்களுக்கெல்லாம் நக்கல் ஓவரா போயிட்டு. பார்த்தா படிக்கேன்னு தெரியலையா? என்ன செய்யுதுன்னு கேட்கீங்க? ஏல நீ என்ன சின்ன பையனால இன்னும் 2ஆம் வாய்ப்பாடு படிச்சுக்கிட்டு இருக்க? டீச்சர் இன்னைக்கு எல்லார்ட்டையும் வாய்ப்பாடு கேட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியல, அதனால தான் எல்லாரும் எல்லா வாய்ப்பாடையும் படிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அப்படியால, சரி படி. என்ன நல்லா படித்து நம்ம ஊருக்கு கலெக்டர் ஆயிரு. நான் கலெக்டர்லாம் ஆக மாட்டேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு இன்ஜினியர் கிடக்காரு, நீ ஒரு இன்ஜினியர் ஆக போறியாக்கும்? ஆமாம், அன்னைக்கு ராமு மாமா தான் என்கிட்ட சொன்னார், நீ நல்லா படித்து இன்ஜினியர் ஆயிரு, நல்ல வேலை கிடைக்கும்னு சொன்னார். சரி முதல்ல நீ 2ஆம் வாய்ப்பாடை நல்லா படி, சரியா? அதுக்கு பிறகு இன்ஜினியர் ஆகும். உங்கள் அம்மா எங்க? அம்மா உள்ளே இருக்காங்க. ராதாக்கா, யோ ராதாக்கா. வாட்டி நெட்டச்சி. ஏக்கா எங்கள் அத்தை எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுத்து விட்டாங்க. ஐ பிரியாணியா? ஆமாக்கா, பிரியாணி தான், சாப்பிடுங்க. பிரியாணி கொண்டு வந்த சரி, நீ செஞ்சிடலையே. நான் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தா நீங்களாம் செத்துருப்பீங்க. ஏம்மா எதுக்கு உண்மையை சொல்லிருமா. நீ செஞ்சதா இருந்தா நான் சாப்பிட மாட்டேன். நான் செய்யலக்கா, எங்கள் மாமியார் செஞ்சாங்க. அவங்கள எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தினீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்றதுக்காக எல்லாருக்கும் பிரியாணி விருந்து. விருந்துன்னா நல்ல இலை போட்டு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டிருக்கலாம்ல. இப்படி கொஞ்சோண்டு பாத்திரத்தில் கொண்டுட்டு வந்திருக்க. ஏக்கா ராத்திரி ஆயிட்டுல, ராத்திரி போல் எல்லாரும் இழுத்தடிச்சிட்டு கிடக்க முடியாது, அதனால இன்னைக்கு கொடுத்துருவோன்ட்டு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படியாட்டி சரி கொடு, சாப்பிடுவோம். நானும் என்ன ஒன்றும் செய்யலை, இனிமேல் ஏதாட்டு பார்க்கணும்னு நினச்சேன். நல்ல வேலை பிரியாணியை கொண்டு வந்துட்டேன். இதையே இன்னைக்கு சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். ஏக்கா பாத்திரத்தில் நிறையா தான் இருக்கு, உங்களுக்கு காணலைன்னா எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க, இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன்னு. சரி டி, வேணும்னா கேட்க. சரி நான் போயிட்டு வரேன்னு, நான் அடுத்த வீட்டுக்கு போகணும். சரி டி, போயிட்டு வா. எல்லாம் வருங்கால இன்ஜினியரே, போயிட்டு வரட்டா? சரிக்கா போயிட்டு வாங்க. ஏம்மா பசிக்குமா, பிரியாணி வச்சு தாரியா? இல்ல கொஞ்சம் தானே இருக்கு, படிச்சு முடி, பிறகு சாப்பிடுவோம். முதல்ல சோறு தான் முக்கியம், சோறு சாப்பிட்றணும், அதுக்கு பிறகுதான் படிக்கணும். புக்கு என்ன ஓடியா போகுது, இங்கே தானே கிடக்கும். ஏம்மா வயிறு ரொம்ப பசிக்கு, சீக்கிரம் சாப்பாடு தாமா. இருல மாவு போட்டு கலக்கிக்கிட்டு இருக்கோம்ல, தோசையை சுட்டு தாரேன். ஏம்மா தோசையா தராதம்மா, அப்பாட்ட சொல்லி புரோட்டா கொண்டு வர சொல்லலாம்ல. உங்க அப்பாட்ட சொன்னா கொடுப்பாரு, ஆனா அவர் 11 மணிக்குள்ள கடையை மூடிட்டு வருவாரு. இப்ப வேணும்னா நம்ம தான் போய் அலையணும். இப்போதைக்கு தோசையை சாப்பிடு, உங்க அப்பா வரும்போது வேணா புரோட்டா கொண்டு வர சொல்லுதே. செல்வியக்கா.
வாடி நெட்டச்சி, என்ன திடீர்னு வந்திருக்க? ஏக்கா வீட்டில் பிரியாணி செஞ்சோம்க்கா, அதான் கொடுத்துட்டு போவோன்னு வந்தேன். பிரியாணியா? என்ன திடீர்னு பிரியாணி? எங்கள் அத்தை கிடச்சிட்டாங்கல்ல, அந்த சந்தோஷத்தில் எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சு கொடுக்கும். அப்படியாட்டி, ரொம்ப சந்தோஷம். குடு. பிரியாணி நல்ல சூட கமகமன்னு இருக்கே. ஆமாக்கா, எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. நான் இப்பந்தான் தோசை சுடுவோன்னு மாவு போட்டு கரைச்சிக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ அதுக்கு முதல்லே கொண்டு வந்துட்ட, இல்லைன்னா இப்போ சட்னி அரைச்சிருப்பேன். சரிக்கா, சூடாக இருக்கும் போதே சாப்பிடுங்க. நான் இளிச்சக்கா வீட்டுக்கு லட்சுமி அக்கா வீட்டுக்கெல்லாம் போகணும், போயிட்டு வரேன்னு. ஆ சரி டி, போயிட்டு வா. எம்மா சீக்கிரம் பிரியாணி வச்சு தாங்க, சாப்பிடுவோம். பிரியாணி வாசமே நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கும் போல. எம்மா வாசம் பிடிச்சது போதும், முதல்ல எனக்கு வச்சு தாங்க. பொருளை பறக்காத, போய் தட்டு எடுத்துட்டு வாரேன். அம்மா தட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள 2 வாய் பிரியாணி அள்ளி தின்றுவோம். மணி, அம்மா போய் தட்டுல பிரியாணி போட்டு கொண்டு வரேன்னு. என்ன கிளவிகள் மாநாடா? என்னட்டி இப்படி சொல்லிட்ட? கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்ததுனால என்னையும் கிளவிங்கியோ? ஆமாம், பொழுதன்னைக்கு ஒரு கொண்டையை போட்டுட்டு அலைஞ்சா வேற எப்படி சொல்ல? ஒரு நல்ல சடைய கடையை போட்டா என்ன? என்னடி செய்ய, அப்படியே பழகிட்டு. வெயில் காலம் வேற பத்தியா, வெயில் கசகசன்னு இருக்கு. தூக்கி ஒரு கொண்டைய போட்டா தான் நல்லா இருக்கு, இல்லைன்னா கழுத்துக்குள்ளேயே மூடி கிடந்துக்கிட்டு வேர்த்துக்கிட்டே இருக்கு. யார் இது? சைக்கோ செல்லத்தாய் மாதிரி இருக்கு. உனக்கு என்ன கண்ணு நுழையா? நான் தான் உட்காந்துருக்கேன். ஏம்மா, நீங்கள் பம்பாயில கிடந்தீங்க, எப்போ இங்கே வந்தீங்க? இன்னைக்கு சாயந்தரம் தாண்டி வந்தேன். அதானே கேட்கேன், மத்தியானம் வரைக்கும் இன்னைக்கு உங்களை பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்து உட்காந்துருக்கீங்க, அதான் கேட்டேன். பம்பாயிலே செட்டில் ஆயிட வேண்டியதானே, எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏமட்டி, என்னைய பம்பாயில தள்ளி விட்டுட்டு இங்க இருக்கிற என் வீட்டை ஆட்டையை போட்டுடலான்னு பாக்கியோ? ஆமாம், இவங்க வீட்டு அப்படியே ஆட்டையை போட்டாலும் ராமு தான் எனக்கு நல்ல பங்களா மாதிரி வீடு கட்டி கொடுத்துருக்காரு. பிறகு எதுக்கு நான் வந்து உங்கள் வீட்டு ஆட்டையை போட போகிறேன்? அங்கே வசதியாக இருந்துச்சுல்ல, அதனால அங்கே இருப்பீங்கன்னு பார்த்தேன். இங்கே ஓடி வந்துக்கிட்டு பேச்ச பாரு. 1000 வசதி இருந்தாலும் சம்மந்தி வீட்டில் போய் கிடக்க முடியுமாம்மா? பிள்ளைகள் 2 வெளிநாட்டுக்கு போயிருக்கு, அவங்க போன உடனே இதான் சாக்குன்னு எங்கிட்டாம ஓடி வந்துட்டேன். சாணி அக்கா எங்களையே விட மாட்டாங்க, உங்களை எப்படி விட்டாங்க? அவங்க எங்க விட்டாங்க? வீட்டுக்குள்ள பைப்பு உடஞ்சு தண்ணி பூரம் ஓடுதான், வீட்டுல எலி வேற செத்து கிடக்கு, நாத்து அடிக்கன்னு போய் சொல்லிட்டு ஓடி வந்திருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கையில் என்ன கிண்ணத்தை கொண்டு வந்திருக்க? சைக்கோ செல்லத்தாயை பார்த்ததில் இதை மறந்தே போயிட்டேன். எங்கள் அத்தை பிரியாணி செஞ்சு கொடுத்து விட்டாங்கக்கா, இந்தாங்க. பாத்தியா, நாங்களாம் இங்க குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், கண்ணுக்கு தெரியலையோ? லட்சுமி வீட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா பிரியாணி கொண்டு வந்து தார. ஏம்மா, உங்கள் வீட்டுக்கு கொடுத்தாச்சு தாயே, உங்கள் வீட்டுக்கு கொடுத்தாச்சு. செல்வி அக்கா, ராதாக்கா, இளிச்சக்கா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். பாத்திமா வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன், தலைவர் வீட்டுக்கு கூட கொடுத்துட்டு வந்துட்டேன். லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் கடைசியில் வந்தேன். இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். கொடுத்துட்டியா? சரி சரி, நான் கூட மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ஏட்டி, கொஞ்ச நேரம் இரியே, அங்க வீட்டுக்கு போய் சும்மா தானே கிடக்கணும், கொஞ்ச நேரம் காத்தாட உட்காரு. என்ன டீ, பிரியாணி இவங்களுக்கு மட்டும்தானா? எங்களுக்கெல்லாம் கிடையாதா? உங்களுக்கு எடுத்து வச்சாச்சு, அங்கே கிண்ணத்தில் எங்கள் அத்தை போட்டு போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் போய் எடுத்துகிட்டு வரணும். சரி, லட்சுமி அக்கா கொடுத்துட்டு லாஸ்ட்டாக உங்கள் வீட்டுக்கு கொடுப்போமேன்னு பார்த்தேன். நீங்கள் லேட்டாக தானே சாப்பிடுவீங்க, அதான் மெதுவாக கொடுக்கலான்னு நினச்சேன். இப்போ செல்லத்தை அக்கா இருக்காங்கல்ல, 2 பேருக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வரேன். ஏட்டி, எனக்கு பிரியாணிலாம் ஒன்றும் வேண்டாம், நான் மத்தியானம் அங்கே ஊர்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன் வேண்டாம்? மத்தியானம் சாப்பிட்டது ராத்திரி சாப்பிட மாட்டீங்களோ? இது நல்ல கதையாக இருக்கே. எங்கள் அத்தை காணாமல் போய் கிடச்சிருக்காங்க, அதனால எல்லாருக்கும் ஆசையாக பிரியாணி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா மரியாதையாக சாப்பிட்ருங்க. அவள் தான் வேண்டாங்கல்லட்டி, அவளை போட்டு எதுக்கு மிரட்டிக்கிட்டு இருக்க? வகுப்பெடுக்கேன்னு கூட்டிகிட்டு போய் ஸ்கேலை வச்சு அடி அடின்னு அடித்து மிரட்டினாங்கல்ல. இப்போ நான் கொடுக்குற பிரியாணி அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். ஏட்டி, அன்னைக்கு அடிச்சதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பிரியாணியில் பேதி மாத்திரம் எதையும் கலந்து கொடுத்துறாதே. ஆஹா, ஐடியா சூப்பராக இருக்கே. இவ்வளோ நேரம் எனக்கு தோணவே இல்லை பார்த்தீங்களா? பேசாமல் பேதி மாத்திரையே வாங்கிட வேண்டியதுதான். எம்மாடி, கலக்கி கொடுத்துறாதட்டி, கலக்கிட்டு போயிட போகுது, நம்மளுக்கெல்லாம் உடம்புல தெம்பு கிடையாது. சும்மா சொன்னேன் மிஸ்டர் சைக்கோ செல்லத்தாயி, கவலைப்படாதீங்க, அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேன். பிரியாணி சூப்பராக இருக்கும். எங்கள் அத்தை தான் செய்தாங்க, நான் கூட செய்யலை. ஏட்டி, உங்க அத்தை நல்லா இருக்காங்களா? ஆமாக்கா, மத்தியானம் தானே வீட்டுக்கு வந்தோம். வந்த உடனே சாப்பாடு கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு 2 பேரும் கவுந்தடிச்சு படுத்து தூங்கிட்டோம். சாயந்தரமாக தான் எந்திரிச்சு டீயை போட்டு குடிச்சிட்டு நான் போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க, நான் காய்கறி மட்டும் வெட்டி கொடுத்தேன். அப்படியாட்டி? சரி சரி. எங்கள் அத்தை உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னாங்க. நன்றி எல்லாம் என்னத்துக்கு? நம்ம ஆட்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தானே பார்க்கணும். உங்க மாமனார்கிட்ட போன் அடிச்சு விஷயத்த சொல்லி வச்சிருட்டி, பிறகு என் பொண்டாட்டியை கடத்திட்டு போயிருக்காங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு நிப்பாரு. நான் எங்க சொல்ல, எங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ நேரம் சொல்லாமல் இருக்காங்களாக்கும்.
ஏட்டி வீட்டில் மாலாவை பாத்தியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? அவங்க சோபால நல்லா படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாடகம் விஜய் டிவியில். இந்த ஒத்த ரோசா எத்தேன்னு அலையுதா, ஆனால் என் கூட செட்டாக மாட்டேக்காளே. என்ன நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்கள் பின்னாலே தானே அலையுதாக, வேற என்ன செட் ஆகணும்? அவ செட்டாக இருந்தானே நான் ஏன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? அத்தை பாட்டி வீட்டில் எதுவும் பிரச்சனையா? மங்கம்மா, யாராவது பிரச்சனை பண்ணா சொல்லு, தட்டி தூக்கிடுதேன். என்ன அத்தை பாட்டி மாலை எதுவும் சண்டை கிண்ட போட்டாளா? சண்டை போடலட்டி, எனக்கு சன் டிவியில் போடுற எல்லா நாடகமும் ரொம்ப பிடிக்கும். அவ சன் டிவியே வைக்க மாட்டேக்கா, விஜய் டிவியில தான் நாடகம் பார்ப்பேன் நிக்கா. பிறகு எப்படி 2 பேருக்கு செட் ஆகும்? பேசாம அவளை டைவர்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருப்பேன், நீ வருவாயென பூத்து பூத்து புன்னகை சேர்த்து வைத்தேன், நீ வருவாயென. இந்த பொக்க வாய்க்கு ஃபோன் போடணும். காலையிலேருந்து ஃபோன் போடுதேன், எடுக்கவே மாட்டேக்காரு. இந்த 4 கண்ணனுக்கு வர வர கொழுப்பு ஓவராயிட்டே போகுது. ஒரு மனுஷி நம்மளுக்காண்டி காத்து கிடப்பாளே, ஃபோன் போடுவாளே, எடுத்து பேசவும்லாம் கிடையாது. போன இடம் வந்த இடம். டெல்லிக்கு வந்திருக்கோமே, அவள் ஊர்லெல்லாம் தனியாக கிடக்கா. என்னாச்சோ ஏதாச்சோ ஃபோன் அடித்து ஒன்று கேட்போம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவருக்கெல்லாம் என்னத்துக்கு ஒரு பொண்டாட்டி? இன்னைக்கு மட்டும் அவர் ஃபோனை எடுக்கலை. நாளைக்கு காலையில் டெல்லிக்கு ஏரோப்ளைனில் டிக்கெட்டு போட்டுட்டு கிளம்பி போயிடுவேன். போய் அவர் சட்டையை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடுவேன். நெட்டம்மா, யோ டொப்பி மூக்கா, ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? காலையிலேருந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், எங்கே போய் தொலைஞ்சிரு? நெட்டம்மா, என்ன நெட்டம்மா குட்டம்மானுக்கிட்டு இருக்கீரு? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. காலையிலேருந்து எங்கே போனீரு? ஏன் ஃபோன் எடுக்கல? இப்போ முன்னா ஃபோன் எடுக்கல நெட்டம்மா. ஃபோன் எடுக்கலையா? பிறகு யார் பேசுதா? பேயா வந்து பேசிக்கிட்டு இருக்கு? நெட்டம்மா, பின்னால திரும்பி பாரு. நான் எதுக்கு பின்னால் திரும்பி பார்க்கணும்? ஒழுங்கா முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சமாளிக்கிறதுக்காக என்னத்தையாவது ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏட்டி ஃபோனை கீழே வச்சுட்டு திரும்பி பாரு. ஓஹோ, காலையிலேருந்து ஃபோன் எடுக்காமல் என்னைய அழ விட்டுட்டு இப்போ சமாதானப்படுத்துறதுக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கி அனுப்பியிருக்கீரோ? அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்கள் கிஃப்ட்டை நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ திரும்பி பார்க்க போறியா இல்லையா? சரி, போனால் போதுன்னு திரும்பி பார்க்கேன். யோ பொக்கவாயி, கிளம்பி வந்துட்டீரா? ஆமா நெட்டம்மா, உன்னைய ரொம்ப மிஸ் பண்ணேன். அதனாலதான் வேலையை சீக்கிரம் முடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். இனிமே என்னை விட்டுட்டு போவாதீங்க. நீங்கள் இல்லாத நேரத்தில் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு நெட்டம்மா? எல்லாரும் பம்பாய்க்கு தானே போயிட்டு வந்தீங்க? பம்பாய்க்கு போயிட்டு வந்து ராத்திரி வீட்டுக்குள்ளே படுத்திருக்கு. காலையில் விடிஞ்சு பார்த்தா அத்தையே காணும். எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். என்னது, எவனோ கடத்திட்டு போயிட்டானா? ஆமாம் ராமு, நாங்கள் தெருவா தேடி அலைஞ்சு 2-3 ஊரில் போய் கேட்டு விசாரிச்சு பிறக்கி இன்னைக்கு தான் கூட்டிகிட்டு வந்து சேர்ந்தோம். என்ன நெட்டம்மா, எனக்கு ஒரு ஃபோன் கூட அடிக்கல. நீங்கள் வேலைக்காண்டி போயிருக்கீங்க. பிறகு அந்த வேலையை போட்டுட்டு பாதியிலே ஓடி வரணும்ல, அதனால நாங்களே பார்த்துக்கிடலான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டோம். தலைவர் உதவி பண்ணாரு. நெட்டம்மா, சித்தியை யாரு கடத்திட்டு போனா? அவன் ஒரு கஜினி பட பைத்தியம் ராமு. உடம்பெல்லாம் பச்சை குத்தி வச்சிருக்கான், மொட்டை தலையா இருக்கான். கஜினி படத்துல சூர்யா இருப்பார்ல, அதே மாதிரியே இருக்கான். அவன் தான் சஞ்சய் ராமசாமியா, நம்ம அத்தை தான் கல்பனாவான். ஒரு வாரமா வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான், கல்பனா வந்துருன்னு. அத்தை என்கிட்ட சொன்னாங்க. நான் தான் அதை கண்டுக்கிடவே இல்லை, சும்மா சொல்லுதாக போலன்னு நினச்சிட்டேன். அந்த பையன் உண்மையிலேயுமே வந்து கடத்திட்டு போயிட்டான். பிறகு நாங்கள் தேடி பிடிச்சி கொண்டு வந்து அத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை கொண்டு மெண்டல் ஆஸ்பத்திரியில் போட்டோம். நெட்டம்மா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியோ? பரவாயில்ல, உங்களை பார்த்ததே போதும். ஐ லவ் யூ நெட்டம்மா. ஐ லவ் யூ பொக்கவாயா. அன்பே, இருவரும் பொடி நடையாக அமெரிக்காவை வலம் வருவோம். கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிபுகுவோம். நம் காதலை கவி பாடவே ஷெல்லியின் வைரனின் கல்லறை தூக்கத்தை கலைத்திடுவோம். இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அன்பே, என்னை நீ நீங்கினால் ஒரு கணம் என் உயிர் தாங்காது. ஐ லவ் யூ நெட்டம்மா.